This video is sponsored by Educast. Educast offers skill-based course. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது ஒரு தெய்வீக ஆரம்பம். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி உலகத்தை ஒரு பெரிய இருள் சூழ்ந்துச்சு. எல்லா மக்கள்கிட்டையும் பயத்தையும் துக்கத்தையும் பரப்புச்சு. மனிதர்களோட நல்ல செயல்கள் குறைஞ்சு போச்சு. தீங்கு செய்ய நினைக்கிறவங்களோட சக்தி நாளுக்கு நான் அதிகரிச்சுட்டே போச்சு. பூமியை பாதுகாக்கிற தேவர்கள் ரொம்பவும் கவலைப்பட்டாங்க. அவங்க தேவலோகத்துள்ள சூடி வெளிச்சத்தை திரும்ப கொண்டுவர் ஒரு வழியை திட்டமிட்டாங்க. ஒரு வீரன் பிறந்தார். அவரோட பேரு முருகன். இந்த பேரு எண்ணற்ற இதயத்திற்கே ஆறுதலையும் பலத்தையும் கொடுக்குது. மக்கள் அவரை பல அன்பான பேர்கள்ல கூப்பிடுறாங்க. ஸ்கந்தா, சுப்பிரமணியா, கார்த்திகேயா, குமாரா. அவர் சிவனி மற்றும் பார்வதி தேவியின் அன்பான குழந்தை. பிரகாசமான கடவுளோ கதை தொடங்குது. முருகனோட பிறப்பு கதை ஒரு அன்பான அற்புதமான கதை. தெய்வீக மாயம் நோக்கமும் நிறைஞ்சது. தேவர்கள் ரொம்பவும் கவலையில இருந்தாங்க. உலகம் அரக்கர்களின் கொடுமையில சிக்கி தவிச்சது. தேவர்கள் கைலாயத்தில தியானம் இருக்கும் சிவபெருமானை அணுனாங்க. உலகத்துல அமைதியே நிலைநாட்ட தளபதி வேண்டினாங்க. பார்வதி தேவியும் உதவ சம்மதிச்சாங்க. தேவர்கள் தங்கள் தெய்வீக சக்திகளை ஒன்னு சேர்த்து பலத்தை அளிச்சாங்க. 3வது கண்ணிலிருந்து 6 தெய்வீக நெருப்பு பொறிகள் வெளிப்பட்டன. அவை சரவண பொய்கைக்கு கொண்டு போயின. 6 குழந்தைகள் தாயின் அணைப்பில் ஒற்றை 6 முக குழந்தையானார். முழு உலகை ஆசீர்வதிக்க. ஒரு சின்ன பையனா இருக்கும்போது முருகன் கைலாய மலையில வளர்ந்தார். சிவபெருமானோட ஜானத்திலும் பார்வதி தேவியோடு அளற்ற அன்பிலும் வளர்ந்தார். அவர் ரொம்ப வேகமா கத்துக்கிட்டார். மனசு படிகம் போல் தெளிவு. வேதங்களோடும் உல வழங்கோடும் பரிச்சயம். படைப்பு, அழிவு, மகிழ்ச்சி, துக்கம் எல்லாம் கற்றார். அண்ணன் விநாயகர் எப்போதும் துணை. வலிமையும் உத்தியும் மட்டும் அல்ல, இறுக்கம் தாம் பெரிய பாடம். பெற்றோர்களுக்கு பரம்பக்தி, அன்பு எல்லா உயிர்களுக்கும் பரவிச்சு. அவரை சந்திக்கும் போது இதங்கள் பொய்க்க போல அமைதி அடைந்தன். சூரியன் தேரும், சமுத்திரத்தின் சங்கும், அம்மாவின் தெய்வீக வேலும், அறியாமையை கழிக்கும் ஜானத்தின் ஆயுதம். அவர் தர்மத்தின் பாதுகாவலாக தயார். இளமை சக்தி உலக நன்மைக்கா. முருகன் வளர்ந்த போதும் உலகம் ஆழமான கவலையில மூழ்கி. சூரபத்மன் கடுமையான தவத்தால் அளவற்ற சக்தி. யாராலும் ஜெயிக்க முடியாத வரம். அகங்காரம் கொழுத்து. சிம்மமுகன்